ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை. புடலங்காய் வச்சு ஒரு புதுவித ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் பாதி புடலங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு புடலங்காயோடைய இந்த சைடு என்ன பண்ணிட்டேன், நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு ஷேப் நல்லா ஈக்குவலாக வரணுக்காக, நமக்கு ரவுண்ட் ஷேப் வரணும். ஸோ ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நடுப்பகுதியை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட மேல் தோல்லாம் நம்ம எடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூனை வச்ச கூட லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி அழுத்தி லைட்டாக பண்ணால் கூட உங்களுக்கு இந்த தோல்லாம் அப்படியே வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பீல் வச்சு கூட நீங்கள் அதை இது பண்ண வேண்டாம். பீல் கட்டர் வச்சு கூட நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். லைட்டாக ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா அதோட தோல்லாம் எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதாவது ரொம்ப தடிமனாக கட் பண்ண வேணாம், ஓரளவு மீடியமாகவே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணால் போதும். இதோட நடுப்பகுதியில் உள்ள இந்த இதை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துட்டு இந்த அளவுக்கு தடிமனா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எல்லாமே ஒரே ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னாங்களும் நமக்கு அதில் உள்ள அந்த கிறிஸ்பினஸ் சாராது உள்ள உப்பு. அதனால் கொஞ்சம் மீடியமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இதை போட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லைட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பாக அந்த டேஸ்ட் இருக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம மேலுள்ள கோட்டிங்கில் மட்டும் நமக்கு டேஸ்ட் இருந்துட்டு உள்ளே இது கடிக்கும் போது டேஸ்ட் இல்லாட்டினா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் நம்ம நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னொரு பவுலில் நான் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டினா நீங்கள் பெப்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ப்ரெட்டை சாதாரணமாக மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்படி பிரெட் க்ரம்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா, நம்ம வீட்டில் கூட ரஸ்கா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரவை இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுத்துட்டு கூட இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே இல்லைன்னா கூட ஓட்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பவுட்ரு, அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையில் நல்லா இப்படி நனைச்சிக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த முட்டையிலே போடுங்க. போட்டுட்டு திருப்பி இதை ஒரு வாட்டி நனைச்சிட்டு திருப்பி இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, பிரெட் க்ரம்ஸில் போடுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 தடவை செய்யும் போது நமக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கோட்டிங் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக. ஸோ அதுக்காக நம்ம 2 தடவை இந்த மாதிரி போட்டுட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் பாதியை மட்டும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதை போட்டுடலாம். இது போட்டோன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். போட்ட உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் நமக்கு கலர் மாறின பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒன் சைடு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாங்க. இப்போ அந்த சைடும் இதே மாதிரி நமக்கு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான புதுவிதமான நமக்கு புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.